ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீளமாக கட் பண்ண 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 3 போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதங்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நானும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா 2 போட்டு சேர்த்து வதக்கிட்டு, பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், சக்தி மசாலாவோடது, நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே போட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஊற போட்ட தயிர் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பெரிய ஸ்பூனில் போட்டு அதையும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொழுப்பு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை மட்டும் சேர்த்து வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையுமே போட்டு எல்லா மட்டனையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி போடுங்க. நான் வந்து 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி அந்த மாதிரி இதில் வந்து அளந்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கீ ஊற்றி மூடி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமே திருப்பி குக்கரோட மூடி போடுங்க. பாருங்கள், 2 விசில் வச்சு இறக்குனோம்னா சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். மட்டன் பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து குயிக்கான ஈஸியான ரெசிபிக்கெலாம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.